Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE3451 என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரல் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்ல பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போதான் எக்ஸாமுக்கு நீங்க லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் நம்ம வீடியோஸ்ல இருக்கும். ஜஸ்ட் நீங்க கேட்டுக்கிறதுக்கு ஓவரலா நம்ம பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல செகண்ட் யூனிட்ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் OHASMS தான் பார்க்க போறோம். தட் மீன்ஸ் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆக்குபேஷன் அப்படின்னா என்ன? நம்ம வேலை செய்யறது. ஓகேவா? அந்த வேலை செய்யற இடத்துல எந்த மாதிரி நம்ம ஹெல்த் இருக்கணும், எப்படியெல்லாம் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்கான திங்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க, அதை பத்தி பார்க்க போறது தான் இந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. தட் மீன்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் பாலிசி, ப்ரொசீஜர் அண்ட் ஆக்ஷன் எய்ம்ட் அட் என்ஷூரிங் த ஹெல்த் அண்ட் சேஃப்டி வெல்பீயிங் ஆஃப் எம்ப்ளாயி இன் அ ஒர்க் பிளேஸ். ஓகேங்களா? ஒரு ஒர்க் பிளேஸ்ல இங்க வேலை செய்யற ஒரு எம்ப்ளாய்க்கான என்னெல்லாம் பாலிசிஸ் இருக்கு, அவங்களை எப்படியெல்லாம் ப்ரொடக்ட் பண்றாங்க, அவங்க ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறாங்க, என்ன மாதிரி சேஃப்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்க்க போறதுக்கு பேரு தான் இந்த OHASMS அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இதுல மெயினா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிவென்ட் ஒர்க் பிளேஸ் ஆக்சிடென்ட் அண்ட் இன்ஜுரிஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் பிளேஸ் இருக்குன்னா அங்க சேஃப்டி முக்கியம். அந்த இடத்துல எதுவும் ஆக்சிடென்ட் நடக்காத மாதிரி இன்ஜுரிஸ் இல்லாத மாதிரி நம்ம ப்ரொடக்ட் பண்ணணும் நம்மளோட எம்ப்ளாயிஸை. இப்போ ஹை ரிஸ்க் பிளேஸ் தான் நிறைய ஃபேக்டரியில மிஷின்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணணும், கரெக்டான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கணும், பாதுகாக்கணும். ஓகேவா? அடுத்து என்ஹான்ஸ் எம்ப்ளாயி வெல்பீயிங். தட் மீன் எம்ப்ளாயி கரெக்டா நல்லா இருக்காங்களா, அவங்க பிசிக்கலாவும் மென்டலாவும் அவங்க ஹெல்த் நல்லா இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணி அடிக்கடி ரினியூ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பூஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. தட் மீன்ஸ் கொஞ்ச நாள்லயே அவங்க சிக்காயிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கர் ரொம்ப கஷ்டம் இல்ல. அப்போ அவங்களுக்கான ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஓகேவா? அடுத்து லீகல் கம்ப்ளைண்ட்ஸ். லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் மீன்ஸ் சம் ரெகுலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி, லாஸ் யூஸ் பண்ணி, சேஃப்டி லாஸ் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இதுக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம் ஒரு ஆக்குபேஷனல் பிளேஸ்ல. ஓகே, தென் ரிடியூஸ் ஆப்ரேஷனல் காஸ்ட்டும் கம்மி பண்ணலாம். என்ஹான்ஸ் ரெப்யூட்டேஷன் அண்ட் ட்ரஸ்ட். ஒரு கரெக்டான கம்பெனில, ஒரு ரெப்யூட்டபிள் மார்க்கெட்டிங் கம்பெனில ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும். அவங்க ஒர்க்கர்ஸ்க்கும் அவங்களுக்கு கரெக்டான ப்ரொடக்ஷனை கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு இந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதுல இருக்க ஒரு சைக்கிளுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிளான் டூ செக் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் நம்ம ஒரு பிளான் பண்ணி அந்த விஷயத்தை செய்யணும், தென் அடிக்கடி செக் பண்ணணும், அந்த மாதிரி ஆக்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் சேஃப்டி பாலிசி அண்ட் லீடர்ஷிப் கமிட்மெண்ட். தட் மீன்ஸ் என்னது, சேஃப்டி பாலிசிஸ் அப்படின்னா நம்ம இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி இருந்தாதான் கம்பெனிஸ்ல ஹெல்த் அண்ட் சேஃப்டி நம்மளுடைய எம்ப்ளாய்க்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பாத்துக்கிறது, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது. ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட இருக்க ஒர்க்கர்ஸோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லி அதுக்கேற்ற விஷயங்கள்ல நம்ம கொடுக்கறது. ஓகே, தென் லீடர்ஷிப் கமிட்டி. தட் மீன்ஸ் சீனியர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒருத்தவங்களே எல்லாத்தையும் போய் சொல்லிட முடியாது, கீழே இருக்க எம்ப்ளாயி அவங்களுக்குன்னு ஒரு சீனியர்ஸ் வச்சு ஒரு லீடர்ஷிப் கமிட்டி வச்சு அவங்க மூலியமா சேஃப்டிஸ் என்னெல்லாம் தேவை தன்னுடைய எம்ப்ளாயிஸ்க்கு அப்படின்னு கரெக்டா பார்த்து கொடுக்கறது. ஓகே, தென் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன். அப்படின்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல இது செய்யறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் பயாலஜிக்கலாவோ இல்லை பிசிக்கலாவோ எனக்கு நடக்கலாம். ஸோ ஒரு கம்பெனில வேலை பார்க்குறவங்க மிஷின்ஸ் ஓவரா ஹேண்டில் பண்றோம்னா பிசிக்கலாவோ எனக்கு ஏதாவது ஏற்பட சான்சஸ் இருக்கு, மென்டலியும் எனக்கு அந்த சவுண்ட்னால ஏதாவது ஏற்பட சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை சொல்லி அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி விஷயங்களை கொண்டு வரது. ஓகேவா? நெக்ஸ்ட் சேஃப்டி பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். சம் கண்ட்ரோல் மெஷர்ஸ்னா ஹசார்டஸ் திங்ஸ் அவாய்ட் பண்றது. ஓகேவா? தென் ஜாப் ரொட்டேஷன் அண்ட் ட்ரைனிங். ஒவ்வொரு விஷயங்களையும் கரெக்டா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே கரெக்டா பாத்துக்கிறது. இப்போ ஒரு மிஷின்ஸ்லாம் ஹேண்டில் பண்றப்ப கிளவுஸ் கையில போட்டிருக்கணும், ஹெல்மெட் போட்டிருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள். காது சவுண்ட் அதிகமா இருக்குன்னா அதுக்கான ப்ரொடக்ஷனுக்கு ஏதாவது மிஷின்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? தென் எமர்ஜென்சி பிளானிங். திடீர்னு ஏதோட ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து எப்படி டக்குன்னு போறது, ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜர் எப்படி இருக்கு, எமர்ஜென்சியா எப்படி கான்டாக்ட் பண்றது, ஒரு ஃபயர் ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி டக்குன்னு அணைக்கிறது, இந்த மாதிரி எமர்ஜென்சி மெஷர்ஸ்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ட்ரைனிங் அண்ட் காம்பிடன்சி டெவலப்மெண்ட்னா அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்
எம்ப்ளாய்க்கு ஒரு அன்கண்டிஷனல் சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அந்த ரிஸ்க்கை ஹேண்டில் பண்றதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸையுமே நம்ம கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் ஹெல்த் சர்வைலன்ஸ் அண்ட் மெடிக்கல் மானிட்டரிங். அடிக்கடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 month ஒன்ஸோ 3 month ஒன்ஸோ ஒரு ஹசார்டஸ் பிளேஸ்ல நிறைய மிஷின்ஸ்லாம் ஹேண்டில் பண்ற இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒர்க்கர்ஸோட ஹெல்த் முக்கியம்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் எம்ப்ளாயி இன்வால்மெண்ட். எம்ப்ளாயி இன்வால்மெண்ட் மீன்ஸ் இந்த OHM சிஸ்டம் மூலியமா என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்கணும். ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். எவ்வளோ ஒர்க்கர்ஸோட சேஃப்டி வந்து முக்கியம்னு சொல்லிட்டு அடிக்கடி கம்யூனிகேஷனில் ஈடுபட்டு இவங்களுக்கு இதெல்லாம் தேவை நான் செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மேனேஜ்மெண்ட்ஸுமே பார்க்கணும். ஓகேவா? தென் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் அண்ட் ஆடிட்டிங். ஓகே, அதே தான், சேம் திங் தான். தென் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மீன்ஸ் இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துட்டே வரப்ப நமக்கான விஷயங்கள் கரெக்டாக நடந்துடும். ஓகே, ஸோ என்ன வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூஸாக ஃபீட்பேக் கொடுக்கலாம். இந்த விஷயங்கள் எனக்கு மாற்றலாம்னு நான் சொல்லலாம். மாற்றி எனக்கு வேண்டிய சேஃப்டியை ஒரு எம்ப்ளாய்க்கு அந்த இடத்துல என்ன வேணுமோ அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் அவங்களுக்கான மொத்த ஹெல்த் அண்ட் சேஃப்டியுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்க. தென் என்னெல்லாம் கீ பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ரிடியூஸ்டு ஒர்க் பிளேஸ் இன்ஜுரிஸ் அண்ட் இல்னஸை ரிடியூஸ் பண்ணுது. பிகாஸ் இந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறனால ஸோ அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ ஒர்க் பிளேஸில் நிறைய இன்ஜுரிஸ் நடக்கிறத தடுக்க முடியும். எம்ப்ளாயியோட மாரலே வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களோட ஹெல்த்லேருந்து எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஜாப் வந்து அதிகமான சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில். ஓகேவா? தென் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கனால ரெகுலாரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கனால ஈஸியாக இருக்குது. காஸ்ட் ரிடியூஸ் ஆகுது. பிகாஸ் அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறப்போ ஒரு விஷயம் டக்குன்னு நடந்துட்டாலும் அவங்க ஏதாவது லோன் கொடுக்குறதோ இன்சூரன்ஸ் கொடுக்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெடிக்கல் செலவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால வந்து இந்த OHSM மூலியமா வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸா இருக்காங்க. ஓகேவா? என்ஹான்ஸ்டு ரெப்யூட்டேஷன். கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் வரும் இந்த OHM சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றப்ப. ஓகே, தீஸ் ஆர் த சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். தென் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். என்னெல்லாம் விஷயங்கள் வந்து முக்கியமான ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா ISOல 4000 அதாவது 45001 அப்படின்ற லா மூலியமா 2018ல இந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? இது எவ்வளவுக்கு நம்மள்ட்ட இருக்க ஒர்க்கர்ஸோட ஹெல்த் அண்ட் சேஃப்டியோட இது வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு இந்த லா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் OHSASல 18001. ஓகேவா? இந்த விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்குபேஷன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அசஸ்மெண்ட் சீரீஸ். இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா சேம் திங் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு ஆக்குபேஷன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு லா யூஸ் ஆகுது. ஸோ இந்த 2 லா எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அந்த OHSMக்கு தான். ஓகேவா? So these are the some of the important points about occupational health and the safety management system. Simple points தான், சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா அங்க எந்த மாதிரி பாலிசிஸ் அசஸ்மெண்ட் ஒரு சேஃப்டியான விஷயங்கள் கொடுத்து நம்மளுடைய எம்ப்ளாயியை பத்திரமா பார்த்துக்கிறோம், அவங்களுடைய வெல்ஃபேருக்கு நம்ம என்னெல்லாம் செய்யறோம், எப்படி வந்து அவங்கள சேஃபா வச்சுக்கிறோம், இதை பத்தி பார்க்கறதுக்காக இந்த சிஸ்டம் தான் இந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் அந்த ஆக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மறக்காம முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.